ராஜேஷ் வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததை தொடர்ந்து அவசர வழக்கு தொடரப்பட்டு 2வது நாளாக இந்த விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. என்னென்ன வாதங்கள் பிரதிவாதங்கள் இந்த வழக்கில் வைக்கப்படுகிறது, அது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஜனநாயக பட வழக்கின் விசாரணை என்பது நீதிபதி பி.டி. ஆஷா முன்பாக தொடங்கி இருக்கிறது. அவர் நீதிபதியை பொறுத்தவரைக்குமே அவர் பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார். எந்தெந்த காட்சிகள் படத்தில் நீக்கப்பட்டன என்ற விவரங்களை அவர் கேட்டறிந்தார். படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. உடனே நீதிபதி அவர்கள் இந்த புகார் நிலைக்கத்தக்கது அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். புகார் அளித்தவர் ஒருவர் பதில் மனு தாக்குதல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதிலை நாங்கள் அளிக்கிறோம் என்று தணிக்கை வாரியத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதனை குறுக்கிட்ட நீதிபதி அவர்கள் எனது ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே புகாரில் கூறப்பட்டுள்ளது. அந்த புகார் நிலைக்கத்தக்கது அல்ல என்றும் படத்துக்கு யூஏ சான்று வழங்க முடிவு செய்த பின்பு மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளது என்று தணிக்கை குழு எதிர்வாதம் வைத்திருக்கிறது. குறிப்பாக படத்தில் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எனவே பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் என்று தணிக்கை குழுவை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மனு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய 4 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று தணிக்கை குழு கேட்டிருக்கிறது. ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகும் அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழு தலைவருக்கு அதிகாரம் உண்டு என்று தணிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி அவர்கள் இங்கு அனைத்தும் அப்நார்மலாகி இருக்கிறது, உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப அதிகாரம் தங்களுக்கு உள்ளதாக மீண்டும் மீண்டும் தணிக்கை குழு தெரிவிக்கிறது. முதல் தணிக்கை குழுவில் இருக்கும் 5 பேர் மறு ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள், வேறு 5 பேர் இருப்பார்கள். திரைப்படத்திற்கு எதிரான அந்த புகார் எப்படி தணிக்கை வாரியம் தலைவருக்கு அனுப்பப்பட்டது என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த நபர் நேரடியாக வந்து வழங்கினார் என்றும் தணிக்கை குழு எதிர்வாதம் தெரிவித்திருக்கிறது. சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்று தணிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. ஜனவரி 5ஆம் தேதி இது குறித்து தணிக்கை வாரியம் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவித்து விட்டதாகவும் தணிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. மேலும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்காதது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் ஜனவரி 5ஆம் தேதியே மறு ஆய்வு குறித்த தகவல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு ஆய்வு குழு அமைத்தது மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தணிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. ராஜேஷ், முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக தணிக்கை குழுக்கு இந்த படம் அனுப்பப்பட்ட போது எந்தெந்த காட்சிகள் மீது அவர்கள் குற்றச்சாட்டு வைத்து இதெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள், அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது ஒரு பாதுகாப்பு படையினுடைய அம்சங்கள் பொருந்திய காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு வன்முறைகளை தூண்டும் விதமாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் புகார் மனு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த வாதமும் பிரதிவாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்றால் யூஏ சான்றிதழ் கொடுத்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்ற கேள்வியை தொடர்ச்சியாக நீதிபதி முன்வைத்து வருகிறார். அதற்கு தணிக்கை குழுவும் தங்களுடைய எதிர்வாதத்தையும் அவர்கள் வைத்து வரக்கூடிய அந்த சூழலை பார்க்க முடிகிறது. அதே போல மறு தணிக்கை ஏன், உரிய காட்சிகள் நீக்கினால்தான் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்பப்படுவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. படத்தை பொறுத்தவரை சிக்கல்கள் இருந்து வர நிலையில படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அல்லது வழக்கு விசாரணை நீடித்து செல்லுமா, அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. தற்பொழுதுதான் நீதிபதி தங்கள் வாதத்தை தணிக்கை குழுவினுடைய வாதம், தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வாதம், இப்படி அடுக்கடுக்கான வாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. தணிக்கை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் 2 அடுக்குமுறைகள் இருக்கிறது. ஒரு படத்தை ஆய்வு செய்வது, பகுப்பாய்வு செய்வது என்பது 2 முறையில் பண்ணப்படும். அப்படி இருக்கும் பொழுது மறு ஆய்வு செய்வதற்கான அந்த கால அவகாசத்தை அவர்கள் கேட்டிருப்பது என்பது படம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக ஏனென்றால் பொங்கலுக்கு முன்பாக 9ஆம் தேதி இந்த படம் வெளியிட வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஆனால் தணிக்கை குழு எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்பது அவர்கள் இந்த படத்தை வெளியீடு செய்வது தள்ளி போவதற்கான அந்த அர்த்தமாக பார்க்கப்படுகிறது.
ராஜேஷ், ஜனநாயகன் படம் வெளியிடுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நீதிபதிகளே இந்த விசாரணையின் போது இன்று நடக்கும் அனைத்தும் அப்நார்மல் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அவர்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். சமூக வெளியிலும் இது அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக கருதப்படுகிறது. அது தொடர்பாக என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுகிறது? குறிப்பாக நீதிபதி எழுப்பிய அந்த அப்நார்மல் என்பது குறிப்பாக ஏற்கனென்றால் விஜயனுடைய இந்த திரைப்படம் என்பது முக்கியத்துவம் அவருடைய கடைசி படமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக மெர்சல் படத்திற்கும் இதே மாதிரியான ஒரு சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. அப்பொழுது நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகள் கொடுத்து அதன் பின்பு அந்த சான்றிதழ் கிடைத்தது. தற்பொழுது ஒரு அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருப்பது, விண்ணப்பித்த தேதியிலிருந்து ஒரு திரைப்படத்தை ஆய்வு குழுவிற்கு பரிந்துரைக்க CFC 15 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொள்ளும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை அதை மறு ஆய்வு குழுவிற்கு பரிந்துரைக்க வேண்டியிருந்தால் அத்தகைய பரிந்துரை முடிவு எடுக்கப்பட்ட நாளிலிருந்து 20 நாட்களுக்குள்ளாக அந்த குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று தணிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த திரைப்படத்தினுடைய அந்த வெளியீடு என்பது தள்ளி போவதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் தணிக்கை குழு ஈடுபட்டிருப்பது அப்பட்டமாக தெரிவதாகத்தான் தெரிகிறது. இதைத்தான் முன்பாகவே அரசியல் கட்சி விமர்சகர்களாகட்டும், திரைப்படத்தை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது விஜயின் ரசிகர்களும் இதில் ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்கிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.